உங்களோட ஃபர்ஸ்ட் பேச்செக் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களோட பேச்செக்க பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? என்னோட இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுதான் ரைட் டைமா? இல்ல நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணவா? நான் எவ்ளோ இன்வெஸ்ட் பண்றது? எங்க இன்வெஸ்ட் பண்றது? என்னோட 20ஸ்ல நான் என்னென்ன பினான்சியல் கோல்ஸ அச்சீவ் பண்ணணும்? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் தோணியிருக்கா? ஹாய், வெல்கம் டு ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மென்ட் டாட் இன் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம உங்களோட 20ஸ்ல நீங்க எப்படி உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ பிளான் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். உங்களோட 20ஸ்ல நீங்க லேர்ன் பண்ண வேண்டிய 6 ஃபினான்ஷியல் லெசன்ஸ் இதோ. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் லெசன், நீங்க எவ்வளவு சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் நான் சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கான ரீசன்ஸ் இதோ. ஃபர்ஸ்ட், நீங்க சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கிடைக்கும். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு ரூபாயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஏர்ன் பண்ணி தரும். உதாரணத்துக்கு இங்க பர்சன் ஏ பர்சன் பின்னு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 பேருமே மந்த்லி 2000 எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க 2 பேருக்குமே 10% இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைக்குது. ஆனா பர்சன் ஏ அவரோட 20ஸ்ல இருக்காரு, பர்சன் பி அவரோட 30ஸ்ல இருக்காரு. இங்க 2 பேருமே அவங்களோட 60ல ரிட்டைர்மெண்ட் ஆக பிளான் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ பர்சன் ஏ அவரோட 60 ரீச் பண்ணும்போது அவர் கையில 1,29,00,000 இருக்கும். ஆனா அதே சமயம் பர்சன் பி அவரோட 60 ரீச் பண்ணும்போது அவர் கையில வெறும் 45,98,000 தான் இருக்கும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் டாலரன்ஸ் லெவல். அதாவது உங்களோட 20ஸ்ல உங்களுக்கான ரிஸ்க் டாலரன்ஸ் லெவல் மத்த இன்வெஸ்டர்ஸை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நேரத்துல நீங்க ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல நமக்கு தேவையான ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சில காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நீங்க உங்களோட ஏர்லி 20ஸ்ல ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ரிட்டர்னும் கிடைக்கும், அதுக்கான டைமும் உங்க கையில இருக்கும். மூணாவது ரீசன், நீங்க இப்பவே ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் லாஸும் கம்மியா இருக்கும். பிளஸ் நீங்க உங்களோட ஏஜ் ஆக ஆக நீங்க உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் லெவலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கான செகண்ட் ஃபினான்ஷியல் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு டெட் ஃப்ரீயா இருக்கிறது தான். சோ ஒரு பர்சன் அவரோட லைஃப்ல ஏதாவது ஒரு நீட், ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக தான் லோன் வாங்குவாங்க. ஆனா ஒரு 20ஸ்ல இருக்கிற பர்சனுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கடன் வாங்க வேண்டிய அவசியம் மோஸ்ட்லி இருக்காது. ஆனா ஏதாவது ஒரு எதிர்பாராத சுச்சுவேஷன்ல வேணா வாங்க வேண்டியது இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 2 வீலர் வாங்குறதா இருந்தா, இல்லைன்னா அவங்க ஃபேமிலில ஏதாவது ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் அப்படின்னா பர்சனல் லோன் எடுக்க வேண்டியது இருக்கலாம். சோ நீங்களும் இந்த மாதிரி ஏற்கனவே உங்களோட ஏர்லி 20ஸ்ல லோன் எடுக்கிற பர்சன் இல்ல லோன் எடுத்த பர்சனா இருந்தீங்கன்னா, அப்போ நீங்க ஒரு சில விஷயங்களை இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே கடன் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு மேலயும் திரும்பி வேற யாருக்கிட்டயும் கடன் வாங்காம பாத்துக்கோங்க. செகண்ட், முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க டெட் எல்லாத்தையும் பே பண்ணி டெட் ஃப்ரீ ஆகுங்க. ஏன்னா இந்த மாதிரியான அன்பிளான் டெட்ஸ் எல்லாமே உங்களோட பினான்சியல் லைஃப்ல ஒரு பேரியரா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டெப்ஸ் எல்லாமே உங்களோட பினான்சியல் கோல்ஸை ரீச் பண்றத டிலே ஆகும். உங்களுக்கான தேர்ட் பினான்சியல் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளான பினான்சியல் லைஃபை சூஸ் பண்றதுதான். இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட சோசியல் சர்க்கிள்ல ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக அவங்களோட நிறைய டைமையும் மணியையும் லக்ஸரியஸ் ஐட்டம், சோசியல் மீடியா, இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சிம்பிளான பினான்சியல் லைஃபை சூஸ் பண்றதுனால உங்களோட பினான்சியல் லைஃப் பெட்டரா இருக்கும். ரெண்டாவது, நீங்க உங்களோட இன்கம் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்றது ஸ்டார்டிங்ல போரிங்கா இருந்தாலும் போக போக இது உங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த மாதிரியான உங்களோட எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணும்போது நீங்க எந்தெந்த விஷயத்துல தேவையில்லாம அதிகப்படியான உங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ நீங்க இப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான தேர்ட் ஸ்டெப் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அந்த தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ கட் பண்றதுதான். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது உங்களோட கரண்ட் பினான்சியல் லைஃப்ல போரிங்கா இருந்தாலும் இதுதான் உங்களோட பினான்சியல் ஃபியூச்சரை பிரைட் ஆக்கும். ஃபோர்த் பினான்சியல் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா,
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான். ஏன் சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சீக்கிரம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கான இன்சூரன்ஸ் பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். செகண்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 25 வயசுல இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கான பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அதாவது உங்களோட சிஸ்டரோட மேரேஜா இருக்கலாம், அவங்க படிப்பா இருக்கலாம். இல்லன்னா உங்களோட மேரேஜ், வீடு வாங்குற ட்ரீம், கார் வாங்குற ட்ரீம், இல்ல உங்க பசங்களோட எஜுகேஷன் இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் உங்க ஏர்லி லைஃப்ல எடுக்கும்போது, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட, இந்த இன்சூரன்ஸ் மனி உங்களோட ஃபேமிலியோட பினான்சியல் நீட்ஸ ஃபுல்ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனா, இதே நீங்க ஒரு 50 வயசு, 55 வயசுல இன்சூரன்ஸ் எடுக்கும்போது, அதுக்கு 2 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒண்ணு, நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அப்போ உங்க ஃபேமிலியோட பினான்சியல் நீட்ஸ யார் ஃபுல்ஃபில் பண்ணுவா? அண்ட் 50, 55ல லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது, நீங்க ஆல்மோஸ்ட் உங்களோட எல்லா பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு வேஸ்ட் தானே! அது மட்டும் இல்லாம, நீங்க லைஃப் இன்சூரன்ஸ பர்ச்சேஸ் பண்ணும்போது, பியூர் டெர்ம் இன்சூரன்ஸா பார்த்து வாங்குங்க. ஏன்னா, இன்சூரன்ஸ் மார்க்கெட்ல என்டோமென்ட் பிளான், மெச்சூரிட்டி பிளான், மனி பேக் பிளான், இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு நெறைய இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்கு. ஆனா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலியோட பினான்சியல் நீட்ஸ ஃபுல்ஃபில் பண்றது தான். அதனால முடிஞ்ச அளவு ரொம்ப சிம்பிளான ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல, எனக்கு எந்த பினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸுமே இல்ல. நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்ல. யாருமே என்ன டிபெண்ட் பண்ணி இல்ல. அப்படின்ற பட்சத்துல நீங்க இங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு இல்ல. சரி. உங்களுக்கான 5த் பினான்சியல் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம்ல எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றத பத்தி தான். சோ, பினான்சியல் பிளானிங்ல பார்த்தீங்கன்னா, அங்க 50, 30, 20ன்னு ஒரு பட்ஜெட் தம்ப் ரூல் இருக்கு. அதாவது உங்க இன்கம்ல 50% நீங்க உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காகவும், 30% உங்களோட என்டர்டெயின்மென்ட் இல்ல அவுட்டிங் பர்ப்பஸ்க்காகவும், மீதி இருக்கிற 20% உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டாவும் நீங்க இதுல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா, நீங்க உங்களோட ஏர்லி 20ஸ்ல இருக்கும்போது, இந்த 50, 30, 20 தம்ப் ரூல் கொஞ்சம் சிம்பிளா மாறும். உங்களோட ஏர்லி 20ஸ்ல உங்களுக்கான 50, 30, 20 ரூல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 50% எக்ஸ்பென்சஸ்க்கு போகும். 20% தான் உங்களோட என்டர்டெயின்மென்ட் அண்ட் அவுட்டிங் பர்ப்பஸ்க்காக இருக்கும். அண்ட் 30% உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக இருக்கும். உதாரணத்துக்கு, இப்ப உங்களுக்கு மாசம் 40,000 சம்பளம் வருதுன்னு பார்த்துக்கோங்களேன். அதுல 50% அதாவது 20,000 உங்களோட வீடு ரெண்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட இன்கம்ல இருக்கிற 30% நீங்க உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணலாம். மீதி இருக்கிற 20% அதாவது 8,000 நீங்க ஃபுட், அவுட்டிங், டிராவல் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட 50, 30, 20 பட்ஜெட் ரூல சேஞ்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களோட பினான்சியல் லைஃப்ல ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மென்ட்ட உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஃபைனல் பினான்சியல் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான். இப்ப லாஸ்ட் லெசன்ல நாம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்ப அந்த மணிய எங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பீப்புள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட சோசியல் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்களோட மணிய ஒரு சேஃபான இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த விதத்துல பிக்ஸ்டு டெபாசிட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். நீங்க என்கிட்ட இப்ப கேட்கலாம். அப்போ நான் பிக்ஸ்டு டெபாசிட்லயே நானும் இன்வெஸ்ட் பண்ணவா? அப்படின்னு. அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் மிஸ்டர் விஜய் பாத்தீங்கன்னா, அவரோட அப்பா ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல நிறைய மணியை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிட்டாரு. சோ இவரும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை டீல் பண்ண விரும்பல. அதனால மிஸ்டர் விஜய் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ட எஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஃபா லோ ரிட்டர்ன் வர இடமா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த அதர் ஹேண்ட் மிஸ்டர் ராகுல் பாத்தீங்கன்னா அவரோட மணிய மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. ஏன் இதை இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட 20ஸ்ல இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கான ரிஸ்க் டாலரன்ஸ் லெவல் அதிகமா இருக்கும். பிளஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க எதிர்பார்க்கிற ரிட்டர்னை ஏர்ன் பண்ண உங்களுக்கு சில காலம் தேவைப்படும். அப்போ உங்களோட ஏர்லி 20ஸ்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு வெல்த் அக்குமுலேட் பண்ண ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாவும் இருக்கும்.
பிளஸ் இங்க உங்களுக்கான காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். சோ உங்களோட ஏர்லி 20ஸ்ல நீங்க ரிஸ்க் லெவல பத்தி கவலைப்படாம உங்களோட வெல்த் அக்குமுலேட் பண்ணக்கூடிய ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லியிருக்காரு, அதாவது எப்போ நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ண ஃபெயில் ஆகுறீங்களோ அப்போ நீங்க ஃபெயில் ஆகுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சோ உங்களோட பினான்சியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப லேட்டும் இல்ல, ரொம்ப ஏர்லியும் இல்ல. சோ உங்களோட பினான்சியல் லைஃப இப்பயே நீங்க பிளான் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரமா உங்களோட பினான்சியல் லைஃப ஸ்டார்ட் பண்ணீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க உங்களோட ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டை அச்சீவ் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களோட 30 மினிட் காம்ப்ளிமெண்டரி ஃபினான்ஷியல் பிளான் கன்சல்டேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ.